இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தெருக்களில் ரேபிஸ் தொற்றுமிக்க வெறிநாய்கள் சாதாரண தெருநாய்களுடன் சுற்றி திரிவதை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த நாய்கள் சிறுவர் சிறுமியரை முதியவர்களை கடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதுகுறித்த காணொளிகள் பலவற்றை சமூக ஊடகங்களில் நாம் பார்த்திருக்க முடியும். புதுச்சேரியில் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிகரித்து வருகின்றனர் என்பதும் ஊடகங்கள் பத்திரிகைகள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாய்கள் கடிப்பதால் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாக போய் முடிகின்றன. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கு நல்லதொரு தீர்ப்பு வழங்கினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த தீர்ப்புக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் மூலம் எதிர்ப்புகள் கிளம்பின. அவர்கள் எடுத்து வைக்கும் வாதங்களை காட்டிலும் நாய்களால் பாதிக்கப்படுவோர்தான் அதிகம் இருக்கின்றனர். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து மனித உயிர்களை காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து மனித உயிர்களை காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நல்ல குடிமக்களை நாய்களால் நாம் இழந்துவிடக்கூடாது என்ற கவலையுடன் இதை தெரிவிக்கின்றேன். தடுப்பூசி போடுதல், குடும்ப கட்டுப்பாடு செய்தல், தெருநாய்களில் வெறிநாய்களை அடையாளம் கண்டு அதை பிடித்து அழித்தல் போன்ற நடவடிக்கைகளில் புதுச்சேரி ஈடுபட வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜேசி மக்கள் மன்றம் சார்பில் அரியூரில் 5 ஏக்கர் நிலத்தை தெருநாய்களின் பராமரிப்பிற்காக வழங்க நாங்கள் விரும்புகின்றோம். அரசு அனுமதி அளித்தால் நாய்களை பராமரிப்பதற்கும் அவற்றின் நலனை உறுதி செய்வதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தெருநாய்களின் மறுவாழ்வை மேம்படுத்துவதற்கும் அரசுடன் இணைந்து தீர்வு காண்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமிகாந்தன், மாநில செயலாளர் ராமு, மாநில துணைத் தலைவர் பழனி, மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன், முருகன், ரஞ்சித், அன்பு, வரதப்பன், வெங்கட், பாலாஜி, செந்தில், சக்தி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா இறுதியில் பாஜக நிர்வாகி சந்திரமோகன் நன்றி கூறினார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் இணைந்து நடத்திய மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் இன்று குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் நடைபெற்றது. இந்த முகாமை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் மகளிர்களுக்கு மார்பக மற்றும் கர்ப்ப வாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் மாதவிடாய் பிரச்சினைகள், அதிக வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிதல், அதிக இரத்தப்போக்கு, கருப்பையில் கட்டி, தாம்பத்திய உறவின் பின் இரத்தப்போக்கு, கர்ப்பப்பை இறக்கம், குழந்தையின்மை, மார்பகத்தில் கட்டி மற்றும் குழந்தைகளுக்கு இதய நோய், பெருமூளை வாதம், இரத்த குறைவு, சிறுதலை வளர்ச்சியின்மை, நுரையீரல் பாதிப்பு, நீரிழிவு நோய், காய்ச்சல், வாத நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து தேவைப்படுபவர்களுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கினர். மேலும் பெண்களுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் சிறந்த மருத்துவ ஆலோசனை குழுவினர் சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான மகளிர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே ஆதி கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமலும் அவதியடைந்தனர். மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள்.
மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசி பாலன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்பொழுது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் வழக்கறிஞர் சசி பாலன் எச்சரித்தார். புதுச்சேரியில் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கள், சாராயம், மதுபானங்கள் விற்கக்கூடாது என்றும் இதை மீறி மதுபானங்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுக்கடைகளுக்கு கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள், கள்ளு கடைகள், சாராய கடைகள், மதுபான விற்கும் ஹோட்டல்களுக்கு கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மதுபானம் விற்கும் ஹோட்டல்களில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் அவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் மதுபானம் அருந்த அனுமதிக்கப்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு புதுவை கலால் விதி 196 விதிப்படி 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விதிப்படி 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும். மேலும் இதை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் தகவலுக்காக நுழையும் வயலிலும் வளாகத்திலும் முக்கிய இடங்களிலும் ஆங்கிலத்திலும் உள்ளூர் மொழியிலும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்வது 1970 ஆண்டு புதுச்சேரி கலால்துறை சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று காட்சிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். நேபாளத்தில் ஜென் ஜி இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கேபி சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது. இதனால் அந்நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் இடைக்கால பிரதமராக யாரை தேர்வு செய்வது என்பது தொடர்பாக தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேபாள ராணுவ தளபதி அசோக் செக்டல் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கிக்கு போராட்டக்காரர்கள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவியேற்றார். நேபாள அதிபர் ராம்சந்திர பவுடல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றதும் கார்கி தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் 4 அன்று புதிய பொதுத் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பொதுத் தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த 6 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவசர நிலையை அமல்படுத்தவும் கார்கி பரிந்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த 6 வருடமாக மேக்கப், பியூட்டிஷியன், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகிறார்கள். அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் 19வது பேட்ச் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதனையொட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜெனிஃபர் கூறும்பொழுது, தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.